ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு டெய்லி டாக்கிஸ் யூடியூப் சேனல். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆல் என்ற ஆப்ஷன் செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு கொண்டு சேரும். அப்படியே இந்த ஒரு வீடியோக்கு லைக்கும் கமெண்ட்டும் பண்ணிக்கோங்க. வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கான வீடியோ ஜாக் ஸ்னைடரை பற்றி தான். ஜாக் ஸ்னைடர் மேன் ஆஃப் ஸ்டீல், பேட்மேன் நியூ சூப்பர்மேன், டாவின் ஆஃப் ஜஸ்டிஸ், அப்புறம் ஜஸ்டிஸ் லீக் படத்தை இயக்கினார். ஜஸ்டிஸ் லீக் படம் எடுத்துகிட்டு இருக்கும்போது ஜாக் ஸ்னைடரோட டாக்டர் ஆட்டம் ஸ்னைடர் சூசைட் பண்ணிட்டதுனால ஜாக் ஸ்னைடர் பாதி படத்தோடையே வெளியில் போயிடுறாரு. வேர்னர் போஸ் ஜஸ்டிஸ் லீக் படத்தை 2017 ரிலீஸ் பண்ணுறாங்க. ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அந்த படத்துக்கு மேஜரான நெகட்டிவ் ரிவ்யூஸ் கிடைச்சிது. அதுக்கப்புறம் ஃபேன்ஸ் எல்லாரும் சேர்ந்து டேரக்டரோட கட்டை கேட்டதுனால ஜாக் ஸ்னைடர் ஜஸ்டிஸ் லீக் ஸ்னைடர் கட் ரொம்ப ப்ரெஷர் பண்ணி 2021 வெளியானது. அந்த படம் வெளியானோடனே இது சூப்பராக இருக்குன்னு எல்லா ஃபேன்ஸும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ரீஸ்டோர் ஸ்னைடர் வயசுன்னு ஆரம்பிச்சிருச்சு. 2017 வந்து ஜஸ்டிஸ் லீக் படத்தை இயக்குனது அவெஞ்சர்ஸ் படத்தை இயக்குனர் ஜாஸ் வைடன். பெரும்பாலும் ஹாலிவுட்டில் ஸ்க்ரீன் ரைட்டர்ஸ்ன்னு தனியாக இருப்பாங்க, டேரக்டர்ஸ்ன்னு தனியாக இருப்பாங்க. டேரக்டர்ஸ் அவங்க கொடுக்குற ஸ்க்ரீன் ரைட்டரோட ஸ்கிரிப்டை படமாக எடுத்துகிட்டு ப்ரொடியூசர்கிட்ட போட்டு காமிக்கும் போது ப்ரொடியூசர் சொல்கிற சீன்ஸ் தான் படத்தில் வரும். டேரக்டரோட விஷன் வராது. அங்கே எல்லோரும் ப்ரொடியூசரோட விஷன் தான் வரும். அதனாலேயே பல படங்கள் டேரக்டர் கட்டு ஃபேன்ஸ் ப்ரெஷர் பண்ணி கேட்குறாங்க. ஜாக் ஸ்னைடருக்கு மொத்தமாக 8 பசங்க. அதில் 4 பயாலஜிக்கல், 4 அடாப்டட். நெட்ஃப்ளிக்ஸில் 2021 வெளியான படம் தான் ஆர்மி ஆஃப் டெட். இந்த படத்தோட கதை ஜாக் ஸ்னைடரோடது. இந்த படத்தோட திரைக்கதையை 3 பேர் எழுதியிருக்காங்க. அதில் ஜாக் ஸ்னைடரும் உண்டு. இந்த படத்தில் ஜாக் ஸ்னைடர் டைரக்ட் பண்ணி முதல் முறையாக சினிமாட்டோகிராஃபியும் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லை, இந்த படத்தோட ஒன் ஆஃப் த ப்ரொடியூசரும் ஜாக் ஸ்னைடர் தான். இந்த படத்தோட ரிலீஸ் டேட் மே 14, 2021. அதே வருஷம் மார்ச் 18, 2021 தான் ஜாக் ஸ்னைடர் ஜஸ்டிஸ் லீக்கும் ரிலீஸ் ஆச்சு. ஆர்மி ஆஃப் டெட் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அதே வருஷம் ஆர்மி ஆஃப் தீவ்ஸ் வந்து ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்தோட கதை ஜாக் ஸ்னைடரோடது, ஆனால் இயக்கினது வேற ஒருத்தர். ஆர்மி ஆஃப் தீவ்ஸ் வந்து ஆர்மி ஆஃப் டெட்டோட ப்ரீக்வல். நெட்ஃப்ளிக்ஸில் வெளியான ஆர்மி ஆஃப் டெட்டோட படம் கிளைமேக்ஸ் கிளிஃப்ஹேங்கரில் தான் முடியும். ஜாக் ஸ்னைடர் கன்ஃபார்ம் பண்ணார் சீக்வல் பேர் பிளானட் ஆஃப் த டெட். ஆனால் இன்னும் எந்த ஒர்க்கும் ஆரம்பிக்கல அந்த படத்துக்கு. ஆர்மி ஆஃப் டெட் 2021 வெளியானதுக்கப்புறம் ஜாக் ஸ்னைடர் ரிபல் மூன் 1, ரிபல் மூன் 2 பேக் டு பேக் ஷூட் பண்ணிட்டு இருந்தாரு. ரிபல் மூன் கதை ஜாக் ஸ்னைடரோடது. இந்த படத்தோட திரைக்கதையை 3 பேர் எழுதியிருக்காங்க. இல்லை ஜாக் ஸ்னைடரும் உண்டு. இந்த படத்தோட ஒன் ஆஃப் த ப்ரொடியூசர் ஜாக் ஸ்னைடர். இந்த படத்தோட டைரக்டர் மற்றும் சினிமாட்டோகிராஃபர் ஜாக் ஸ்னைடர் தான். ரிபல் மூன் பார்ட் 1 சைல்ட் ஆஃப் ஃபயர். ரிபல் மூன் ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து எப்போ ரிலீஸ் ஆச்சுன்னா நெட்ஃப்ளிக்ஸில் டிசம்பர் 22, 2023. ரிபல் மூன் செகண்ட் பார்ட் எப்போ நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் ஆச்சுன்னா ஏப்ரல் 19, 2024. நெட்ஃப்ளிக்ஸில் வெளியான ரிபல் மூன் ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கும் கிளிஃப்ஹேங்கர் எண்டிங் தான். ரிபல் மூன் செகண்ட் பார்ட்டுக்கும் கிளிஃப்ஹேங்கர் எண்டிங் தான். ஜாக் ஸ்னைடர் ரிபல் மூன் 3 வரும்னு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. பெரும்பாலும் ஜாக் ஸ்னைடர் படத்தில் அந்த ஸ்லோ மோஷன் காட்சி அற்புதமாக அமைஞ்சிருக்கும். இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். மற்றும் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்த வியூவர்ஸுக்கு ரொம்ப நன்றி. அப்படி